நல்லா இந்த குளிருக்கு இதமாக மழைக்கு இதமாக சூப்பராக சூடாக ஒரு டிஷ் பண்ணலாம். எப்பயுமே யூஸ்வலாக நம்ம செய்கிற லஞ்ச் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு ட்ரை பண்ணேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஒரு கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். நம்ம எப்பயுமே செய்கிறோம்ல அந்த அரிசி எடுத்துக்கலாம். அதில் 1/4 பாகம் இந்த துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள் 3/4 பாகம் அரிசி 1/4 பாகம் பருப்பு எடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா போதும். நல்லா நம்ம இதை கையாலேயே பிசைஞ்சு கழுவி எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ஊற போடலாம். இது நம்ம ஊற வச்சும் செய்யலாம், இல்லைனா ஊற வைக்காமல கூட செய்யலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம சாப்பாடு செய்கிற அரிசியை பொறுத்து தான் இருக்குது. அரிசி அப்படியே ஒரு பக்கம் ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான காய்கறிகளெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சவ் ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 3 கத்திரிக்காய், ஒரு கேரட், கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் தான் இந்த காய்கறிக்கு மட்டும் தான் எடுத்திருக்கேன். இது மட்டும்தான் எடுக்கணுமா அப்படின்னா இல்லை. இது கூட முருங்கைக்காய் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ எல்லா காய்கறியுமே சேர்த்துக்கலாம். பட்டாணி இருந்தால் பட்டாணியும் போட்டுக்கலாம். எல்லா காய்கறியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு குக்கரை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய சைஸ் நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா ஒரு தக்காளியும் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறியும் கழுவிட்டு அலசி இதில் எடுத்து போட்டுக்கலாம். இதில் எடுத்து போட்டு ஓரளவுக்கு அது நல்லா வதங்கினா போதும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு உப்பும் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்த அரிசியும் பருப்பையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். அரிசியில் உப்பு காரம்லாம் நல்லா படுற அளவுக்கு எல்லா பக்கமும் நம்ம கிண்டி கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருப்பில்ல அந்த 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் பிசிபெல்லாபாத் பவுடர். இது ரெடிமேட் பவுடர் தான். இதையும் இது கூடவே கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா புளி. நான் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தேன். ஒரு லெமன் சைஸ் புளி நீங்கள் ஊற வச்சு அந்த தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்தா போதும். உங்களுக்கு புளி ரொம்ப பிடிக்குன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நம்ம 1 கிளாஸ் அரிசி பருப்பு போட்டோம் இல்லையா, அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு இந்த டைமில் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு கொதி வரும்போது இதை மூடிட்டு ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சைடில் தாளிப்பதுக்காக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், நம்ம எப்பயுமே தாளிக்கிறதுக்கு எடுப்போம் அந்த எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் போட்டு இதெல்லாம் தாளிச்சிக்கலாம். எப்பயுமே நம்ம எப்படி தாளிப்போம் அதே மாதிரி கடுகு, கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 4 வரமிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே அது கூட போட்டு நல்லா தாளித்து இந்த சாதத்துக்கூடயே அதையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுடலாம். இது மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி அது மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தாளிப்பையும் அது கூட சேர்த்து நல்லா கிண்டி கிளறி விட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு சூப்பரான பிசிபெல்லாபாத். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எந்த மாதிரி டிஷ் எல்லாம் போடலான்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு சாதம் நல்லா குழைவாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் பிசிபெல்லாபாத் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெடிமேட் பிசிபெல்லாபாத் பவுடர் தான் சேர்த்துருக்கோம். நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. பெங்களூர் சைடெலாம் பார்த்திங்கன்னா அந்த பிசிபெல்லாபாத் மேலே கார சேவெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க, மிச்சர்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இதை நான் வச்சுருக்கேன். பிடிச்ச